ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்மியான விலையில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்கீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. காட்டம்பட்டிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர் டு செட்டிவளையம்லேருந்து வடசுத்தூர்லேருந்து காட்டம்பட்டி வரலாங்க. நீங்கள் கிணத்துக்கடு வந்து கூட வடசுத்தூர் வந்து காட்டம்பட்டிக்கு ரீச் ஆகலாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3.5 சென்டில் அமைஞ்சிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க. பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தார் ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க. தார் ரோடு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இருக்குங்க. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்க. நல்ல கார்னர் பேஸ்டு வீடுங்க. அது வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ரோடு வருதுங்க. வீட்டுக்கு ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா ரோடு வருதுங்க. முன்னாடி போனீங்கன்னா என்ட்ரன்ஸில் கேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க. கொஞ்சம் சுத்தம் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்குங்க. டாய்லெட் பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒன்று இருக்குங்க. ஒரே ஒரு ரூம் தாங்க. பக்கத்துலேயே சமையல் ரூம் கொடுத்துருக்காங்க வெளியே. அதாவது வீட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்சார வசதிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக மீட்ரு வச்சுருக்காங்க. ஸோ மின்சார வசதி எல்லாமே இருக்குங்க இந்த வீட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதிங்க. தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. பஞ்சாயத்து தண்ணி வந்து இந்த தொட்டியில் நிறைஞ்சிருதுங்க. உங்களுக்கு இப்போ தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 தென்னை மரம் இருக்குங்க. நல்ல காப்புங்க. நல்ல காப்பான மரங்க. உங்களுக்கு சட்னிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரமே யூஸ் ஆகுங்க. ஏன்னா நிறைய காய் காய்ச்சிருக்குங்க. இந்த தென்னை மரத்தினால உங்களுக்கு எந்த இடைஞ்சலுமே கிடையாதுங்க. முன்னாடி இருக்குங்க. ஸோ வீட்டு மலையில் எதுவுமே விழுகாதுங்க. நீங்கள் சட்னிக்கு வீட்டு யூஸுக்கு தேங்காயே வாங்க வேண்டியது இல்லைங்க. இந்த தென்னை மரமே உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. வடக்க பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. நீங்கள் வாங்கி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்குங்க வீடு. நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விடலாங்க. இல்லை நீங்களே வந்து குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கூட குடியிருக்கலாங்க. முன்னாடி வாசல் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நடுவுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் சிமெண்ட் போட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா வீடு நல்லா இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க. தார் ரோடு பேஸ்லேயே தான் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. அதாவது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ சேஃப்டிக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. தார் ரோடு பேஸ்லேயே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதாவது வீட்டுக்கு கேட்கலிங்க. அவங்க டோட்டலாக 3.25 சென்ட் இடத்துக்கு மட்டும்தான் அவங்க ரேட் கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.